ஒரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் நீங்க எல்லாம் எதுக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க? எதுக்கு உங்களுக்கு அந்த பதவி? விட்டுட்டு போங்க. உங்களால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா தயவு செய்து விட்டுட்டு போங்க. இதனால் தான் நான் கேட்கின்றேன், இங்கே தம்பி சிவகுமார் அவர்கள் வெற்றி பெற்றார். கடந்த இந்த தொகுதியில் உள்ள இடைத்தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இடைத்தேர்தல் நானும் சுத்தி வந்தவங்களை நான் பார்த்தேன். ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் ஒரு கணிசமா வாக்கு கொடுத்தீங்க. அதுக்கு நான் நன்றி கடன் போட்டிருக்கேன். நமக்கு மான மரியாதையோட வாக்கு. ஆனால் திமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார். இன்று மீண்டும் திமுக வேட்பாளராக போட்டியிடுகின்ற திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவர். வாய்ப்பில்லை, தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். இந்தியா வாய்ப்பில்லை. அவர் எம்எல்ஏ வெற்றி பெற்றவுடன் அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்களை வர வச்சு அவங்களை மிரட்டி, அந்த ஊராட்சி மன்றத்துல நான் தான் கான்ட்ராக்ட் கொடுப்பேன்னு இந்த தொகுதியில் உள்ள அத்துணை ஊராட்சி மன்றத்தின் தலைவர்கள் மீது வழக்க பதிவு செஞ்சவர் இந்த திமுக வேட்பாளர். விரட்டி அடிங்க. எதுக்கு? பணத்துக்காக, லஞ்சத்துக்காக. நேர்மையான முறையில, ஜனநாயக முறையில தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களை மிரட்டுவது ஒரு பொழப்பா? இதனால் இந்த திமுக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்படும். விரைவில் திமுக வேட்பாளர் சிறைக்கு செல்ல இருக்கின்றார். சட்டமன்றத்துக்கு போக மாட்டார், ஜெயிலுக்கு தான் போக போறார். எத்தனை பேர் இடத்தை பிடிக்கிறது, எத்தனை பேர் ஆக்கிரமிப்பு, எத்தனை பேர் மிரட்டுறது. உள்ள எதுக்கு சட்டமன்ற உறுப்பினரா தேர்வு பண்றாங்க? நல்லது செய்யறதுக்கு தானே, மக்களுக்கு நல்லது செய்யணும். அதை விட்டுட்டு இந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுறது, நடத்த புடுங்கிறது, ஊராட்சி மன்ற தலைவரை மிரட்டுவது, இல்ல வழக்கு போடுவது. எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. 34 கோடி ஊழல். கோடி தெளிவா இருக்கிறீங்க. அதாவது ஏமா சரிப்பா, சரி, அவ்வளவு கோவத்தில் இருக்கிறாங்க.